Hi, this is Raji from Anu RB Math Solution. Exercise 7.2ல first sum பாருங்க. Integral 2x by 1 plus x square dx அப்படின்னு இருக்கு. பாருங்க இது ஸ்பிளிட் பண்ணி போட்டா நமக்கு பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த 1 plus x square ரெண்டுத்துக்குமே காமனாக வரும் கரெக்டா. ஸோ அப்போ இதை ஃபுல் டேர்மே நம்ம வச்சுக்கிட்டு இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ சொல்யூஷன் இப்போ நான் என்ன பண்ணுறேன், put t equal to 1 plus x square அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt equal to 2x dx அப்படின்னு வந்துடும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த 2x dx மேலே இருக்கா, அப்போ மேலே dt வந்துடும். இந்த 1 plus x square இங்கே என்னன்னு எடுத்திருக்கோம், tன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ கீழே tன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதில் 1/tன்னு இருக்குது. 1/tக்கு இங்கே இன்டெக்ரல் ஃபார்முலா எழுதியிருக்கேன், அதாவது log mod x plus cன்னு. இப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா, இதை இன்டெகிரேட் பண்ணால் இந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு log mod t plus c அப்படின்னு வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த t இருக்கிற இடத்துல இந்த 1 plus x square எழுதி முடிக்க போகிறோம் சம்மை. நெக்ஸ்ட்டு log 1 plus x square plus c. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சரை எடுத்து எழுதுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே எக்ஸசைஸ் 7.2ல செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா log x பை எக்ஸ்ன்னு கொடுத்து ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தா இதை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். சொல்யூஷன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தா log x, இதை வந்து நான் யூன்னு எடுத்திருக்கேன். சரி, ஏன் இங்கே வந்து இவ்வளோ நேரம் நம்ம டீன் தானே எடுத்தோம், ஏன் யூ எடுத்திருக்கோம்னா நேமிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளாக தான் எடுத்திருக்கிறது. புட் யூ ஈக்குவல் டு நம்ம எடுத்திருக்கோம் நேமிங். இது நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம், யூ ஈக்குவல் டு, டி ஈக்குவல் டு, ஒய் ஈக்குவல் டு அப்படின்ட்டு உங்களோட சாய்ஸ் தான். நம்ம அசியூம் பண்ணுறது தான் இதுக்கு சப்ஸ்டியூஷனுக்கு நேமிங் எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூனா டியூன்னு போட போகிறீங்க, டீனா டிடின்னு போட போகிறீங்க, ஒய்னா டிஒய்ன்னு போட போகிறீங்க, அவ்வளோதான். எஸ், ஓகேவா. ஸோ இப்போ log எக்ஸை வந்து நான் யூன்னு எடுத்தேன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், 1/x dx ஈக்குவல் டு டியூ இப்படின்னு வரும். இப்போ இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணி எழுத போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு இங்கே எப்படி இருக்கும்னா, யூ இந்த 1/x dx என்ன ஆச்சு, டியூ. இப்போ இந்த ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கா, நான் என்ன பண்ணுறேன், யூ ஸ்கொயர் இன்டெக்ரல் அப்படின்னு எழுதுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் யூ த ஹோல் ஸ்கொயர்னாலும் என்ன அர்த்தம், யூ ஸ்கொயர் தான், யூ ஸ்கொயர் டியூ. ஸோ இது எப்படி இருக்கு வந்திருக்குன்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ணி எழுத போகிறோம் இந்த ஸ்டெப்பை. அப்போ யூ 2 + 1 டிவைடட் பை 2 + 1 ப்ளஸ் சி. 2 + 1 என்ன ஆயிடுது, யூ பவர் 3 டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. ஸோ அவ்வளோதான். இந்த யூ வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணி எழுதி காட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ யூ என்னவா நம்ம எடுத்தோம், லாகுன்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ லாகு எக்ஸு த ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஹோல் கியூபை வந்து நம்ம இங்கேயும் போடலாம், இல்லைனா த ஹோல் பவர் கியூப் அப்படின்னும் போட்டுக்கலாம். ஓகேவா. டிவைடட் பை 3 ப்ளஸ் ஆர் log x the whole cube divided by 3 plus c. ஸோ இந்த மாதிரியும் ஸ்டெப் எழுதலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மளோட ஃபைனல் ஆன்சர். அதே எக்ஸசைஸ் 7.2ல தேர்டு சம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 1/x + x log x அப்படின்னு இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா எக்ஸை காமனாக எடுத்துட்டேன். அப்போ இங்கே இருக்க எக்ஸும் இந்த இருக்க எக்ஸும் வெளில வந்துச்சுன்னா இங்கே வந்து 1ன்னு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே வந்து 1 × log x என்ன, வெறும் log x தான். அப்போ நமக்கு டினாமினேட்டர் 1 + log x மட்டும் வரும். ஸோ இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் இதை நம்ம போட முடியும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், 1 + log x-ஐ டீன்னு எடுத்திருக்கேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா dt ஈக்குவல் டு 1/x dx. இப்போ இதை கொண்டு போய் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1/x dxக்கு என்ன இருக்குது, dt. ஓகேவா.
இப்போ இந்த வெறும் இந்த 1/x dxக்கு மட்டும் தான் நான் dt போட்டிருக்கேன். ஆனா இந்த ஹோல் ஸ்டெப்பும் என்ன ஆகுது? டினாமினேட்டர்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து எதையும் மாற்றக்கூடாது நம்ம. இது டினாமினேட்டர்லேயே தான் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு வந்து நான் டீன்னு அப்ளை பண்ணிட்டு இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் 1/x dx ஈக்குவல் டு log mod t plus c. சாரி mod x plus c. இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணோம், இங்கே டீனா அங்கே டீ போட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ நமக்கு சம் வந்து இங்கே டீயில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம டீயில் போடுவோம். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும் நமக்கு? log mod t plus c. இப்போ பாருங்க, இப்போ log mod t plus cன்னு வந்திருக்கு. இந்த t இருக்கிற இடத்துல நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? இந்த 1 plus log x தான் நம்ம tன்னு எடுத்திருக்கோம். இப்போ t இருக்க இடத்துல இந்த 1 plus log x சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ ஃபைனல் ஆன்சர் log 1 plus log x plus c. Therefore, integral 1 by x plus x log x into dx equal to log mod 1 plus log x plus c. So third sum இதோட complete ஆயிடுச்சு.